தென்னாடுடைய சிவஸ்தலங்கள் பலவற்றுள் காவிரிக்கரையில் அமையப்பெற்றுள்ள முக்கியமானதொரு ஸ்தலம் நவக்கிரக தலங்களுள் ஒன்றாக திகழப்படுகிறது. அந்த வகையில் மற்ற 8 கிரகங்கள் தமிழக பகுதியில் அமையப்பெற்றிருந்தாலும் தனிச்சிறப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் அமையப்பெற்றிருக்கின்ற காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாற்றில் அமையப்பெற்றிருக்கின்ற ஒரு க்ஷேத்திரம் என்றால் அது திருநள்ளாறு ஆகும். ஒவ்வொருடைய வாழ்விலும் ஜோதிடத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஓராண்டிற்கு ஒரு முறை சஞ்சாரம் செய்யும் கிரகமாக குரு பகவான் விளங்குகிறார். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சஞ்சாரம் செய்யும் கிரகமாக ராகு கேது பகவான் விளங்குகிறார். கிரகங்களுள் அதிகப்படியாக வருடங்களை எடுத்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால் அது ராஜகிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஆகும். சுமார் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமாக அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆகையால் அவருக்கு மந்த கிரகம், த கிரகா which is having a slow and steady movement is called, that is a Saturn கிரகா என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரமானது மிகவும் விசேஷமாக சனிக்கு ஒரு தனி கோயிலாக சின்முத்திரையுடன் கூடிய அபயகஸ்தத்தோடு இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து வருகிறார். புராண பெருமை, வரலாற்று சிறப்பு என்று எண்ணற்ற பெருமைகளை தன்னகத்தே கொண்ட ஒரு க்ஷேத்திரம் இந்த திருநள்ளாறு ஆகும். கிருதயுகீம் ஆதிபுரீம் நாதா திரேதாயாம் தர்பவனேஸ்வரா துவாபரே விடங்கோ நாம கலோத்து நல விமோச்சனஹா அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய புராண ஸ்லோகம். அந்த வகையில் எண்ணற்ற முனிவர்கள், எண்ணற்ற ரிஷிகள், ஏன் தசதிக் பாலகர்கள் கூட தரிசனம் செய்து அருள் பெற்ற ஒரு க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரமாகும். கலியுகத்தில் இறுதியாக வந்து தரிசனம் செய்து அருள் பெற்றவர் நலச்சக்கரவர்த்தி. திரேதாயுகத்தில் பிரம்மாவும் அவரோடு கூடிய சரஸ்வதி தேவியும் இணைந்து இந்த க்ஷேத்திரத்தில் தரிசனம் செய்து அருள் பெற்றார். இந்த க்ஷேத்திரமானது சாபத்தை போக்கக்கூடிய க்ஷேத்திரம், தோஷத்தை நீக்கக்கூடிய க்ஷேத்திரம் என்றால் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரமாகும். அந்த வகையில் படைப்பு தொழிலால் செருக்கின் காரணமாக பரமேஸ்வரனின் ஆக்ஞையின் வண்ணம் பூலோகத்திற்கு சாப விமோசனம் வேண்டி பிரம்மா இந்த க்ஷேத்திரத்துக்கு வருகை புரிகிறார். அவ்வாறு இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த க்ஷேத்திரமானது முழுவதும் தர்பை புல்லினால் நிரம்ப பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தர்ப காடு. இந்த தர்ப காட்டில் நம்ம சுவாமியை எவ்வாறு வழிபாடு செய்வது என்று அவர் இறைவனை தேடுகிறார். சிவபெருமானை எப்படி பூஜை பண்றது, இந்த க்ஷேத்திரத்துக்கு பூலோகத்துக்கு வந்திருக்கோமே எப்படி அவருக்கு பூஜை பண்றது அப்படின்னா ஆதிசைவ வேத ஆகம மரபுப்படி கூர்ச்சத்தில் இறைவனை ஆவாகனம் செய்யலாம் என்பது ஆகமத்தின் வழியாக சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயமாகும். அந்த வகையில் ஆகமத்தின் வழி நின்று தர்பை புல்லினாலான கூர்ச்சத்தினாலான கூர்ச்சத்தை ஒரு பஞ்ச் ஆஃப் தர்பாஸ், கொஞ்சம் நிறைய தர்பை எடுத்து அந்த கூர்ச்சத்தில் ஒரு முடிச்சு போட்டு தர்பை கூர்ச்சம், அந்த கூர்ச்சத்தில் சுவாமியை ஆவாகனம் பண்றார். பூமியில் வைக்கும் பொழுது கீழேந்து சுயம்புவாக தோன்றியவர் தான் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். தர்பை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆரண்யம் அப்படின்னா காடு. தர்பை காற்றில் தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக இங்கு தர்பாரண்யேஸ்வர் பெருமான் விளங்குகிறார். அவரை வழிபாடு செய்ததற்கு பிறகு அவருடைய சாபமானது நிவர்த்தி பெற்று சாப விமோசனம் பெறுகிறார். பிரம்மா சாப விமோசனம் பெற்ற க்ஷேத்திரம் இந்த திருநள்ளாறு. அதுக்கு சான்றாக சுவாமியோட முகத்தில் பார்க்கும்பொழுது தர்பையினால் ஆன கூர்ச்சம். இப்போ இந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூர்ச்ச வடிவத்தில் இந்த மேலே ஒரு கோடுகள் இருக்கு. அதே மாதிரி இந்த சுயம்பு மூர்த்தியாக விளங்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வர பெருமானுடைய திருமுகத்திலும் அந்த ரேகைகள் இன்றும் பார்க்க முடியும்.
அதனோடு தொடர்பு ஏற்படுத்தினால் இந்த க்ஷேத்திரத்திற்கு பிரம்ம தீர்த்தம் என்ற தீர்த்தம் தான் பிராச்சீனமாக உள்ள க்ஷேத்திரம். இந்த தீர்த்தம் இந்த கிழக்கு நோக்கி இந்த கோபுரத்தினுடைய இறுதியில் பார்த்தால் பிரம்ம தீர்த்தம் என்ற தீர்த்தம் அமையப்பட்டிருக்கிறது. பிரம்மாவோடு கூட சரஸ்வதியும் வந்து தரிசனம் செய்து பூஜை செய்து அருள் பெற்றமையால் அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரே தெற்கு வீதியில் இந்த சரஸ்வதி தீர்த்தம் என்ற தீர்த்தம் அமையப்பட்டிருக்கிறது. பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், பிரம்மன் வழிபட்ட ஸ்தலம், சரஸ்வதி தேவி வழிபட்ட தலம், இவ்வாறு பல சிறப்புகளை பெற்ற க்ஷேத்திரமாக இந்த திருநள்ளாறு விளங்குகிறது. இவ்வாலயம் என்றாலே இந்த ஆலயத்தை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் கோவில் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த க்ஷேத்திரம் பொறுத்த வரைக்கும் எல்லா சன்னதியுமே ரொம்ப விசேஷமான சன்னதி. முதலாவதாக சொர்ண கணபதி, அடுத்ததாக சுப்பிரமணியர், வள்ளி தேவசேனா சமேத கல்யாண செல்வ சுப்பிரமணியர் அப்படின்னு பேர் இருக்கு. அடுத்ததாக பிராணாம்பிகா சமேத தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு மூலவருக்கு திருநாமம். நீலோத்பலாம்பிகா சமேத நகவிடங்கு ஜென்பக தியாகேச பெருமான், இறுதியாக சனீஸ்வர பகவான். இவ்வாறாக 6 பிரதான சன்னதிகளை தன்னகத்தே கொண்ட ஒரு க்ஷேத்திரம் என்றால் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரமா. ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. பெருவாச நலனோடு வந்தவன் தீர்த்தம் ஆடுதலால் பெற்ற பேற்றால் உருவா வந்து எம்பெருமான் அருள் பெற்று மிகவும் மனம் உவகை பூப்ப கருவாசல் புக்கால் போல் புகுந்து ஒளிரும் நல்லாற்று கனகவஜ்ர திருவாசல் இடம் நின்ற மந்தன் இரு செந்தலிர்த்தால் சிந்தை செய்வோமே அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தோட ஒரு பாடல். அந்த வகையில் கலியுகத்தில் இறுதியாக வந்து தரிசனம் செய்த ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னா அவர் நிடத நாட்டு மன்னன் நலச்சக்கரவர்த்தி. நலச்சக்கரவர்த்தியும் தமயந்தியும் அவளோட புராணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கிங்டம் அப்படிங்கிற அந்த ராஜ்யம், குடும்பம், பதவி எல்லாத்தையும் இழந்து ஒவ்வொரு க்ஷேத்திரமாக தரிசனம் பண்ணிட்டு வரார். அப்படி வரும்பொழுது இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணும்பொழுது அவருக்கு மனசில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த தர்பாரண்யேஸ்வர பெருமானை பார்த்த உடனே அவருக்கு மனசில் ஒரு பெரிய சந்தோஷம், ஏதோ ஒரு மனசில் ஒரு பூரிப்பு, மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லின்னு போகலாம். அந்த வகையில் இந்த க்ஷேத்திரத்தில் காலை வச்ச மாத்திரத்திலேயே அதை அவர் உணர்றார். அந்த வகையில் தர்பாரண்யேஸ்வர பெருமானை தரிசனம் பண்ணுறார். அவருக்கு உண்டான சகல விதமான தோஷங்களும், கிரக ரீதியாக உள்ள தோஷங்களும் இந்த க்ஷேத்திரத்தில் தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ண உடனேயே அவருக்கு நிவர்த்தி ஆகிற மாதிரி மனசில் உணர்றார். அந்த நிவர்த்தியை கொடுத்த க்ஷேத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம்தான். அந்த மூலமூர்த்தியாக விளங்கக்கூடிய பரம கருணாமூர்த்தி அந்த தர்பாரண்யேஸ்வர பெருமானுடைய பரம கருணை, பரம அனுகிரகத்தால் அவர் சந்தோஷத்தை கிடைக்கப்படுறார். சந்தோஷம் மட்டும் இல்லை, இழந்த ராஜ்யம், இழந்த பதவி, அந்த இது எல்லாத்தையும் மன மகிழ்ச்சி, குடும்பம், அந்த குழந்தைகள் வரைக்கும் அவர் பிரிஞ்சிடுறார். இது எல்லாத்தையும் திரும்ப இவரை தரிசனம் பண்ண பிறகுதான் அவருக்கு எல்லாமே கிடைக்கிறது. அந்த வகையில் ஒரு பரம கருணாமூர்த்தியாக இந்த க்ஷேத்திரத்தில் மூலவராக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர பெருமான். குலம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை குலவரையின் மடப்பாவை இடப்பாலானை மலம் கெடுத்து மா தீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை பிறை தவழ் செஞ்சடையினாலை ஜலம் கெடுத்த தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்கப்பெற்று உய்ந்தவாறே அப்படிங்கிறது இந்த பாடல். இந்த க்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணி அவருடைய தோஷங்கள்லாம் நீங்க பெற்றார். அதனால தான் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் மூவகையிலும் சிறப்பு பெற்ற க்ஷேத்திரமாக இந்த திருநள்ளாறு விளங்குகிறது. அந்த வகையில் இந்த சுவாமிக்கு நலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இந்த தீர்த்தத்துக்கு நலத்தீர்த்தம் அப்படிங்கிற பேர், இந்த ஊருக்கு திருநள்ளாறு அப்படிங்கிற பேர். மூணுமே நலச்சக்கரவர்த்தியினுடைய பெயரால் அமையப்பெற்றிருக்கிறது. அதனால் அந்த வகையில் ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம்.
இன்னும் விசேஷமாக சொல்லப்போனால் அம்பாளுக்கு வந்து பிராணாம்பிகைன்னு பேர். பாண்டியன் சபையில் சைவ சமயம் பெரிதா சமண மதம் பெரிதா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம், ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்கிறது. சமணர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. சைவர்கள் சார்பாக எண்ணற்ற அடியார்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருந்தாலும் யார் போய் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த போட்டியில் கலந்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு ஞானசம்பந்த பெருமான் எல்லாருமா சேர்ந்து திரு ஞானசம்பந்த பெருமாளை அனுப்பினாக்க இந்த வெற்றியை கிடைக்கும்னு சொல்லி அவரை போய் அணுகி கேட்கும் பொழுது சுவாமியோட அனுகிரகத்தால் இந்த போட்டியில் கலந்துக்கிறது மதுரை எம்பதிக்கு போகிறார். இங்கேருந்து பல ஆயிரக்கணக்கான பாடல்களை இயற்றியவர். அனல்வாதம் புனல்வாதம் அப்படிங்கிற 2 வாதத்திலையும் வெற்றியை கொடுத்தது இந்த திரு ஞான சம்பந்த பெருமான் இயற்றிய அந்த பாடல் தான். எண்ணற்ற பலாயிரக்கணக்கான பாடல்களை இறைவனுடைய திருவருளால் இயற்றிய பெருமை திரு ஞான சம்பந்த பெருமானையே சாரும். அப்படி அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் ஒரு ஓலைச்சுவடியில், எண்ணற்ற ஓலைச்சுவடிகள் கையில் வச்சுருக்கார். இந்த போட்டிக்கு எந்த ஓலைச்சுவடியில், அந்த ஓலைச்சுவடி எந்த பாடலை எடுத்து கொடுக்கறதுன்னு சுவாமி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நூல் விட்டு பார்க்குறார். அதான் அந்த நூல் விடுறதுன்னு பேர். அந்த எண்ணற்ற ஓலைச்சுவடியை கையில் இருக்கும்போது அந்த நூலை எடுத்து சாத்துறார். எந்த அந்த பக்கத்தில் எந்த நூல், அந்த ஓலைச்சுவடியில் எந்த பக்கத்தில் அந்த நூலானது விழுகிறதோ அது இறைவன் திருவருளாக அந்த பாடலை பாடலாங்கிற முடிவு பண்ணுறார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த திருநள்ளாரோட பதிகம்தான் அந்த ஓலைச்சுவடியில் சுவாமி காட்டி கொடுக்குறார். போகமார்த்த பூன்முலையால் அப்படின்னு துவங்கக்கூடிய திரு ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல். அதுக்கு பச்சை பதிகம் பேர். ஏன்னா நெருப்பில் போட்டு எரியாமல் இருந்துதான், அதனால் அதுக்கு பச்சை பதிகம் பேர். அனல்வாதம் அதில் வந்து வெற்றியை கொடுத்தது. புனல்வாதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பாண்டியன் சபையில் அந்த மதுரை எம்பதியில் வைகை ஆற்றில் எந்த டைரக்ஷனில் ரிவர் டிராவல் பண்ணுறதோ ஓடின்னு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எதிர் திசையில் பயணித்து வெற்றியை கொடுத்து தான். அந்த வகையில் அனல்வாதத்திலையும் வெற்றி புனல்வாதத்திலையும் வெற்றியை கொடுத்த திரு ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் பச்சை பதிகம் அப்படிங்கிற பாடல் உள்ள க்ஷேத்திரம் இதுதான். என்ன இங்கே அம்பாளை தரிசனம் பண்ணால் இச்சாக்ஞான கிரியாசக்தி ஸ்வரூபிணின்னு பேர். வீரம், வெற்றி, புகழ் அனைத்தையும் வழங்கக்கூடிய செல்வம் அப்படின்னு எல்லாத்தையும் வழங்கக்கூடிய ஒரு அம்பாளா இந்த க்ஷேத்திரத்தில் அருள் பாலிச்சுருக்கார். இங்கே தரிசனம் மீனாட்சி அம்மனை பிராணாம்பிகையை தரிசனம் பண்ணால் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண ஒரு பலன் கிடைக்கிறதா ஐதீகம். அந்த வகையில் வெற்றியையும் செல்வத்தையும் ஞானத்தையும் கல்வியையும் வழங்கக்கூடிய சுரூபமாக இங்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. லலிதா சகஸ்ரநாமத்தில் பிராணேஸ்வரி, பிராணதாத்ரி, பஞ்சாசத் பீட்ட ரூபிணி அப்படிங்கிற நாமாவளி வருது. அது இந்த க்ஷேத்திரத்தில் அந்த அம்பாளோட புகழையும் பெருமையும் நிலைநாட்டுகின்ற, லோகத்திற்கு பறைசாட்டுகின்ற வகையில் அந்த நாமாவளி அமையப்பெற்றிருக்கிறது. நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனைஸ்வரம். உலகிலேயே சனிக்கு ஒரு தனிக்கோயிலாக சின்முத்திரையோடு கூடிய அபய கஸ்தத்தோடு அருள் பாலிக்கின்ற ஒரு க்ஷேத்திரம் இந்த திருநள்ளாறு. உள்ள சுவாமி சன்னதி மூலவர் தர்பாரண்யேஸ்வரர், அம்பாளோட திருநாமம் பிராணாம்பிகை. இந்த 2 சன்னதிக்கும் இடையில கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்ற ஒரு சன்னதி. நின்ற கோலத்தில் காகை வாகனத்தோடு அமையப்பெற்றிருக்கின்ற ஒரே க்ஷேத்திரம், தனி விமானம், தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கின்ற ஒரு க்ஷேத்திரம் இந்த திருநள்ளாறு. உலகத்திலேயே இப்பேற்பட்ட மூர்த்திங்கிறது இவர் தான். பரம கருணாமூர்த்தி. பக்தர்கள் என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்களை கேட்ட மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய பக்தாபீஷ்ட பிரதம் சௌரியம் தம்பந்தே நலபூஜிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தர்களோட அபீஷ்டங்கள் என்னவா இருக்கோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் சுவாமிகிட்ட என்ன சொல்கிறீங்களோ அதை உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தின்னா அது இந்த சனீஸ்வர பகவான் தான். அந்த வகையில் ரொம்ப விசேஷமாக இந்த க்ஷேத்திரத்தில் அருள் பாலித்து வருகிறார். கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது ரொம்ப அவசியமாக எல்லாரும் பார்க்கக்கூடியது. இந்த திருநள்ளாற்றில் சனிப்பெயர்ச்சி திருவிழா அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து இந்த நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து அவரோட அனுக்கிரகத்திற்காக பல லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய ஒரு திருவிழா. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணற்ற பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள். சனிக்கிழமை மட்டும்தான் இந்த திருநள்ளாருக்கு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நாளையும் நீங்கள் தரிசனம் பண்ணி அவருடைய பரிபூர்ண அருளை பெறலாம். அது மட்டுமல்லாமல் 7.5 சனி உள்ளவர்கள், அஷ்டமச்சனி உள்ளவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. மேஷராசி முதல் மீனராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் வந்து தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறலாம். அதுபோல் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை எல்லா ராசிக்காரர்களும் வந்து தரிசனம் செய்து அவருடைய பரம அனுகிரகத்தை பெற முடியும். இவ்வாறு மொழி, இனம், மதம் கடந்த மூர்த்தியாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த திருநள்ளாருக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள், அவருடைய அருளை பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால அனைவரும் திருநள்ளாறு வாருங்கள். தீபமோடு தூபமலர் தூவி நாளம் நலன் கழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீபம், அந்த ஆலயத்தில் வழங்கக்கூடிய தில தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து அவருடைய அனுக்கிரகத்தை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.